நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கோம். தமிழ் தான் சோறு போடுது எல்லாருக்குமே. ஆனா, இன்னைக்கும் கச்சேரி மேடைகள்ல தமிழ் வந்து கடைசியா எட்டி பார்க்குறது மெதுவா. இது சம்மந்தமா நான் வந்து சில வித்வான்கள்ட்ட பேசினேன். எனக்கு அந்த கச்சேரியில வந்து தமிழ் இல்லன்னு நிச்சயமா அவங்கள நேருக்கு நேர் கேட்டுருவேன். ஒரு முறை மல்லாடி பிரதர்ஸ்ட்ட கேட்டேன். தமிழ் என்ன தமிழ்ல ஒண்ணே ஒண்ணு கடைசியில பாடுறீங்கன்னாரு. இல்ல எனக்கு அப்படி அவசியம் இல்லையே. கர்நாடிக் மியூசிக் தமிழ் அவசியம் இல்லையே. ஏன் நீங்க மொழிய பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க? அப்படின்னாரு. நான் அவருக்கு பதில் கேட்டேன். ஹைதராபாத்லயோ, விசாகப்பட்டினத்திலயோ அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு அப்படி பதில் சொல்ல முடியாது உங்கள்ட்ட அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. ஸோ நான் அவர மட்டும் குற்றம் சொல்லல. இது ரொம்ப தப்பு இல்லையா? இன்னைக்கும் இந்த தவறு நடக்குதா இல்லையா? தமிழ் வந்து துக்கடாவா? தமிழ்ல என்ன இல்ல? ஏன் தமிழ நீ கடைசியா பாடுற? அகைன் இது வந்து நீங்க யார குறிப்பிடுறீங்கங்கிறத பொறுத்து இல்ல எத்தனையோ நான் கச்சேரி என்னால நெறைய இல்ல நான் வந்து எல்லாமே உங்கள பர்சனலா எடுத்துக்காதீங்க. பர்சனலுக்கு இல்ல. நீங்க சொல்றது வந்து இப்போ நீங்க அதே மாரி சில கச்சேரிக்கு நீங்க போச்சுன்னா ஃபுல் தமிழா இருக்கும். நான் ஃபுல் தமிழா இருக்கிறது கூட தப்பு இல்ல. அவங்க பாடட்டும். ஆனா வந்து அது மாரி ரொம்ப அபூர்வம். இல்ல நீங்க தப்பு ரைட்டுன்னு அந்த ஜட்ஜ்மென்ட்க்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாதே. இல்ல நீங்க வந்து இது சரியா இது தப்பா அப்படின்னு கேட்டதுன்னா யாருக்கு தெரியுங்க சரி தப்புங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலங்கிறத சொல்லலாம் நீங்க. தமிழ்நாட்டுல இப்ப நீங்க வந்து போவேன் சார். கர்நாடகா போச்சுன்னா 100% கன்னடா சாங்ஸ் பாடுவேன். அப்புறம் அதே மாதிரி நான் என்ன பொறுத்த வரைக்கும் தான் பேச முடியும். என் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பேச முடியும். But நான் யாருக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்கேனோ அவளை பத்தி என்னால பேச முடியும். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன்னா 100% அந்த மெயின் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 2-3 கீர்த்தனையாவது நான் தமிழில் பாடுறேங்கிறது வந்து தட் எவ்ரி ஒன் நோஸ். என் கச்சேரியை ஃபாலோ பண்ணுறா எல்லாருக்கும் மேபி உங்களுக்கே தெரியுமா இருக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அதான் சொல்லுவேன். எந்த இடத்துக்கு போறியோ அதுதாங்க பொருத்தம், அதுதான் இங்கீதும். முதல்ல வந்து இது சரியா தப்பாங்கிறத விடலாம். நீங்க ஒரு என்டர்டெய்னர் தானே. பைசா வாங்குறீங்க. உங்க கச்சேரிக்கு டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தன் வரான்னா அவன் திருப்பி சந்தோஷமா போக வேண்டியதுங்கிறது உங்க பொறுப்பு. அப்ப கர்நாடகா போச்சுன்னா கன்னட சாங்ஸ் பாடித்தனா அவன் சந்தோஷப்படுறதை நீங்க பார்த்ததுன்னா அதுதானங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆந்திரா போச்சுன்னா இல்லை தெலுங்கானா போச்சுன்னா தெலுங்கு கீர்த்தனை பாடித்தனா அவங்க தலையாட்டுறதுல எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி தமிழ்நாட்டில் இது சாதாரண பேசிக் காமன் சென்ஸ் ஆச்சுங்க. அது இல்லையே பல பேர்ட்ட இல்லாதவா கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்கிட்ட வந்து கேட்டேன்னா நான் அவளுக்காக என்ன பதில் சொல்ல முடியும்? நான் அவகிட்ட பேசல. நீங்க பேசின ஆர்டிஸ்ட் கிட்ட நான் பேசிட்டேன்னா மேபி உங்ககிட்ட சொல்லாத விஷயம் என்கிட்ட சொல்லுவாதான் இருக்கும்.